டீ கேக் ரெசிபி பார்த்துடலாமா? ஸோ இன்க்ரீடியன்ட் வந்து கேப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் 3 எக் எடுத்துக்கிட்டேன், சில்டு எக்கு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த எக் அப்படியே எடுத்து ஒயிட் அண்ட் எல்லோ செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் எக்கை வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஃபாக் மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து திக்காக நல்ல க்ரீமி ஸ்டிக்காக வரணும். ஸோ அது ஸ்பேச்சுலாவில் எடுத்து வந்து நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா விழக்கூடாது. ஸோ விழுந்துச்சுன்னா திரும்பியும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம எல்லோ எக் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஜஸ்ட் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணால் போதும். பீட் பண்ணதுக்கப்புறம் பால் ஆயில் ஊற்றிட்டு உடனே வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கதை வந்து நான் 3 பார்ட்டாக வந்து போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூனும் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து 1/4 ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டின்னில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு டின்னில் வந்து ஊற்றிட்டு ஸோ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து 170 டிகிரி செல்சியஸ் 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ பேக் பண்ணதுக்கப்புறம் 1 ஹவர் கூல் டவுன் பண்ணிட்டேன். கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தால் சாஃப்ட் ஸ்பாஞ்சி டீ கேக் ரெடி.